பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். சுரங்கத்தை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது எனவும் திட்டவட்டம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு. தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னையில் அதிகாலை முதலே குளிர்ந்த காற்றுடன் விட்டுவிட்டு பெய்த மழை. பட்டினப்பாக்கம், காசிமேட்டில் வழக்கத்தை விட ஆக்ரோஷமாக காணப்படும் கடல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தாய், தந்தை மற்றும் மகன் கொலை. நகை பணத்திற்காக நடந்ததா, வேறு காரணத்திற்காக நடந்ததா என போலீசார் தீவிர விசாரணை. மீண்டும் உயரத் தொடங்கியது தங்கம் விலை. சென்னையில் சவரனுக்கு ரூபாய் 560 அதிகரித்து 57,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மற்றும் புத்தாண்டு விடுமுறையொட்டி ஊட்டிக்கு சிறப்பு மலை ரயில் சேவை இயக்கம். தென்னக ரயில்வே அறிவிப்பு. திண்டுக்கல்லில் பிரபல தொழிலதிபர் ரத்தினம் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. மணல் குவாரி முறைகேடு சம்பந்தமாக சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் கடல் சீற்றம். சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காமல் இருக்க போலீசார் கூடுதல் பாதுகாப்பு. சார்ஜாவிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்து பயணியிடம் 501 கிராம் கடத்தல் தங்கம் பறிமுதல். கடத்தல் தங்கம் குறித்து அதிகாரிகள் விமான பயணியிடம் தீவிர விசாரணை. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 9 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகத்தை நோக்கி நகர்வதாக வானிலை மையம் தகவல். நாளை காலை காரைக்கால், மாமல்லபுரம் இடையே கரையை கடக்க வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கை காரணமாக அறிவிப்பு. திருவள்ளூர், சென்னை மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. காவிரி படுகை உட்பட மொத்தம் 15 மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. மோசமான வானிலையால் நெல்லை, தூத்துக்குடி, குமரியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. படகுகள் பத்திரமாக மீன்பிடி துறைமுகங்களில் நிறுத்தம். வாடகை கட்டிடங்களுக்கு ஜிஎஸ்டி வசூலிப்பதற்கு எதிர்ப்பு. மதுரை, ஈரோடு, சத்தியமங்கலத்தில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். ஒரகடம் அருகே தனியார் பேருந்து மீது கனரக லாரி மோதி விபத்து. பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்பு. மகாராஷ்டிராவில் புதிய ஆட்சி அமைப்பது குறித்து டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகியோர் ஆலோசனை. அமைச்சரவை இடங்கள் பகிர்வு குறித்து இறுதி செய்யப்பட்டதாகவும் 2ஆம் தேதிக்குள் புதிய அரசு பதவியேற்கும் என்றும் அஜித் பவார் தகவல். கிழக்கு உகாண்டாவில் கனமழையால் பயங்கர நிலச்சரிவு. மண்ணில் புதைந்து உயிரிழந்த 15 பேர் உடல் மீட்பு. நூற்றுக்கணக்கானோரை தேடும் பணி தீவிரம். செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.